இன்னைக்கு மட்டும் வந்துட்டாரு. இதுக்கப்புறம் வாழ்க்கை தரம், உன் பேர் வேற லெவல்ல இருக்கும், உன் ஊழியம் வேற லெவல்ல இருக்கும், உன்னுடைய சம்பாத்தியம் வேற லெவல்ல இருக்கும், உன் சந்தோஷம் சமாதானம் வேற லெவல்ல இருக்கும். Let's all turn to John chapter 16. From 5 onwards we are going to study. 5ல இருந்து நம்ம வாசிக்கலாம். Many times we think my calling is not fulfilled yet. My promises, my prophecies are not fulfilled yet. My time has not come. God is not using me. Many times we think like that. அநேக வேளையில நம்ம யோசிக்கிறோம், என்னுடைய ஆண்டவர் எனக்கு கொடுத்த அழைப்பு, ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், தீர்க்க தரிசனங்கள் எதுவும் நிறைவேறலையே அப்படி நம்ம நினைக்கிறோம். Many times we think I have big visions but nothing is done yet. Maybe God's time is yet to come. சில வேளைகள் நீங்க நினைக்கலாம், எனக்கு ஆண்டவர் பெரிய தரிசனங்களை கொடுத்திருக்கிறார், ஆனா எதுவுமே நடக்கலையே, சில வேளையில இது ஆண்டவருடைய நேரம் இல்லையோ அப்படி நீங்க நினைக்கலாம். It is always God's time to lift you up. The only thing is, maybe today, this morning as I was praying, God was saying, maybe I was not serious about it. இன்னைக்கு காலையில நான் ஆண்டவர்கிட்ட நான் பேசுறப்ப நினைச்சேன், சில வேளையில நான் இந்த காரியங்களை சீரியஸா இல்லாம இருந்தேனோ அப்படின்னு. ஏன்னா ஆண்டவர் எப்பவும் நம்ம உயர்த்துறதற்கு எந்த நேரத்திலையும் தயாராக இருக்கிறார். Same with you as well. அதே போலதான் உங்களுக்கும். இன்னும் ஒரு மாற்றம் வரல, ஒரு உயர்வு வரல, எனக்கு தரிசனம் இருக்கு, எனக்கு அழைப்பு இருக்கு, எனக்கு அபிஷேகம் இருக்கு, நான் இன்னும் பயன்படுத்தப்படலை, ஆண்டவரோட நேரம் இன்னும் வரலையா? மேபி ஆண்டவர் கொடுத்ததுக்கு நீங்க சீரியஸா இல்ல. மேபி யூ ஆர் நாட் சீரியஸ் வித் யுவர் பிரேயர் லைஃப். மேபி யூ ஆர் நாட் சீரியஸ் வித் அவர் பிரேயர் லைஃப். We are not serious with our prayer life. சில வேளையில் நம்முடைய ஜெப வாழ்க்கையில நாங்க சீரியஸா இல்லாம இருக்கலாம். Maybe we are not very serious with our Bible study இல்ல வேதத்தை படிக்கிறதுல வாசிக்கிறதுல நம்ம சீரியஸா இல்லாம இருக்கலாம். What is wrong? Why nothing is happening? Why nothing is moving? Why? Because maybe I am not serious. ஏன் எதுலயும் ஒரு முன்னேற்றம் இல்ல, ஏன் எதுலயும் ஒரு மாற்றம் இல்ல, சில வேளையில நம்ம அதுக்கு சீரியஸா இல்லாம இருக்கலாம். Maybe I am not serious with every Sunday's message that I hear. சில வேளையில ஞாயிற்றுக்கிழமையில நான் கேட்கிற செய்தியை நான் செய்கிறதுல சீரியஸ் இல்லாம இருக்கலாம். Maybe I am not obeying what the Holy Spirit is telling me to do. சில வேளையில பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படியாம இருக்கலாம். Maybe I am not serious with worship time. இல்ல ஆராதனை நேரம் நான் சீரியஸா எடுக்காம இருக்கலாம். Maybe I don't listen to anybody. இல்ல யார் பேச்சை நான் கேட்காதவளா இருக்கலாம். Maybe my priorities have changed now. Before I was different, but maybe my priorities have changed now. சில வேளைகளில் என்னுடைய முன்னுரிமை எதற்கு நான் கொடுக்கிறேனோ அது மாறி இருக்கலாம் இப்போ. So many times we think God's time has not come. God is not doing anything. No, think the other way. May it burn inside. Today I'm going to preach on that. Think the other way. Maybe I am not serious. Maybe there is something wrong inside. Maybe there is something that needs to burn. Today as we saw, it's a fire. I wanted to speak. I have no clue what the worship leader prepared, but that is what I wanted to preach today, that inside has to burn first. வர்ஷிப்ல என்ன ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா அதுதான் இன்னைக்கு நான் சபைக்கு சொல்ல விரும்பினேன். நம்ம உள்ளாக நம்ம அனல் மூட்டப்படணும், எரிய ஆரம்பிக்கணும். John chapter 16 5 to 16. யோவான் 16வது அதிகாரம் 5ல இருந்து 16வது வசனங்கள். This is a wake up call to everyone in our church. சபையில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு எழும்புகிறதுக்கு, உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு நேரம். Take it personally. Usually I say don't take things personally, but today I say take things personally.
இப்போ இது உங்க ஒருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் பர்சனலாக உங்களுக்குன்னு நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளுங்க. நார்மலாக நான் சொல்லுவேன் இதை உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் எடுக்காதீங்க அப்படின்னு. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது உங்களுக்கு தான், உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. Okay, I'm going to talk about the Holy Spirit today. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து நான் பேச போகிறேன். And the symbol, one of the gifts of the Holy Spirit is speaking in tongues. பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு பரிசு நம்மளுக்கு என்னன்னா நம்ம அந்நிய பாஷைகள்ல வர என்னன்னா அந்நிய பாஷையில பேசுகிறது. And I believe that all of us sitting in this place, God has blessed with speaking in tongues. நான் விசுவாசிக்கிறேன் இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் உங்களை அந்நிய பாஷையின் வரத்தினால நிரப்பி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. And when we speak, write everything, whatever you can write, because it is very important. இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன். எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயத்தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். படிங்க. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். Amen. Hallelujah. Let's all read. If you have an English Bible, if whatever language, read with me together. Now I am going to him who sent me, Jesus is telling, yet none of you asked me, where are you going? Because I have said these things, you are filled with grief. But I tell you the truth, it is for your good that I am going away. Unless Jesus goes away, the counselor, the wonderful counselor will not come to you. But if I go, I will send him to you. When he comes, he will convict the world of guilt in regard to sin and righteousness and judgment. In regard to sin. So what is the first duty of the Holy Spirit? பரிசுத்த ஆவியானுடைய முதல் காரியம் வேலை என்ன? To convict of the inside. நம்மளுக்கு உள்ள இருக்கிற காரியத்தை நம்மளுக்கு சொல்றது தான் அவருடைய முதல் வேலை. உள்ள இருக்கிற பாவம், convict the sin deep inside. He is going to dig it out this season. இப்போ நம்மளுக்கு உள்ளாக ஒளிந்திருக்கிற பாவத்தை அவர் உணர்த்துகிறது தான் அவருடைய முதலாவது வேலை. Verse 9. In regards to sin, because men do not believe in me. In regard to righteousness, because I am going to the Father, where you can see me no longer. And in regard to judgment, because the prince of this world now stands condemned. I have much more to say to you, more than you can hear. But when the Holy Spirit, when the Spirit of truth comes, he will guide you in all truth. He will not speak on his own. He will speak only what he hears, and he will tell you what is yet to come. He will bring glory to me by taking from what is mine and making it known to you. All that belongs to the Father is mine. That is why I said the Spirit will take from what is mine and make it known to you. Hallelujah. Hallelujah. Today I have come to speak about the Holy Spirit that is going to work in our lives. இன்னைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய போகிற பரிசுத்த ஆவியானவர் குறித்து நான் பேச வந்திருக்கிறேன். Jesus was ascended so that he can send the Holy Spirit to us. இயேசுவானவர் மேலே போனார் எதுக்குன்னா நம்மளுக்கு தேற்றரவாளனை அனுப்பும்படியாக. Holy Spirit is not a cloud. Holy Spirit is not a smoke.
He is a person who dwells with our spirit. பரிசுத்தாவியானவர் ஒரு புகையோ இல்ல ஒரு மேகமோ கிடையாது. அவர் நமக்கு உள்ளாக இருக்கிற ஒரு ஆள். So Jesus says, invite the Holy Spirit inside you so that he can do different types of work inside you. இப்போ இயேசு நமக்கு சொல்லி கொடுக்கிறார், பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு உள்ள நீங்க அழைத்துக் கொள்ளுங்க, அவர் अनेक கிரியைகளை உங்களுக்குள்ள செய்யும்படியாக. The first thing, the Holy Spirit is a wonderful counselor. முதலாவது பரிசுத்தாவியானவர் நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். He knows about every area. அவருக்கு எல்லா ஏரியாவையும் எல்லா காரியங்களையும் அறிந்தவரா இருக்கிறார். What doctors do not know, Holy Spirit knows. டாக்டர்ஸ்க்கு தெரியாதது பரிசுத்தாவியானவருக்கு தெரியும். The other day I was telling a symptom to one of our student doctor. அன்னைக்கு நான் என்னோட ஸ்டூடெண்ட் டாக்டர் கிட்ட ஒரு காரியத்தை குறித்து நான் சிம்டம் சொல்லி கொண்டிருந்தேன். She did not know. ஆனா தெரியல அவளுக்கு. But the Holy Spirit knows. You tell the symptom, before you even tell the symptoms, the Holy Spirit has the healing remedy for you. ஆனா பரிசுத்தாவியானவருக்கு நீங்க முழுசா சொல்லி முடிக்கிறதுக்கு முன்பாக அதற்கு சுகத்துக்கு என்ன வழின்னு அவருக்கு தெரிஞ்சு. Not only spiritual things you can ask the Holy Spirit, but every, Lord, how to manage my finances, how to look after my health, how to build relationship, how can I start my ministry, how to break certain barriers. The Holy Spirit is faithful to teach you everything like Jesus taught. பரிசுத்தாவியான வெறும் ஆவிக்குரிய காரியங்களை மாத்திரம் ஆலோசனை கொடுக்கிறவர் கிடையாது. எப்படி உங்களோட பண காரியத்தை செய்யணும், எப்படி ஊழியத்தை செய்யணும், எப்படி நம்ம காரியங்களை செய்யணும்னு எல்லா ஏரியாலையும் அவர் ஞானமுள்ளவராக இருக்கிறார். But the thing is, we don't ask the Holy Spirit. ஆனா என்ன காரியம்னா நாங்க பரிசுத்தாவியானவர்கிட்ட கேட்கிறது கிடையாது. But from today onwards we are going to start speaking in tongues and interact with the Spirit of God to get the answers. ஆனா இன்னையிலிருந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா அந்நிய பாஷையில ஆவியானவரோட இடைப்பட்டு நம்ம அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். Lord, I am very stressed in this area. Holy Spirit, help me. The next minute he will start giving you strategies. Do this first, solve this first, go and speak to that person. He will finish that thing for you. He will manage everything. He is multifunctional. He can manage everything. He can do multiple tasks. He is multifunctional. He knows everybody. He knows who to approach. He knows where to go. He knows who to convince. You can go to him for every advice. இப்போ நீங்க பதட்டமா இருந்தீங்கன்னா அவர்கிட்ட நம்ம போய் கேட்கலாம், ஆண்டவரே இந்த காரியத்துல இப்படி இருக்கு அப்படின்னு. அவருக்கு எல்லாரையும் தெரியும், எல்லா காரியத்தினுடைய வழியும் தெரியும், ஆலோசனைகளும் தெரியும். அவர் அதெல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். Maybe he did it differently last month, but this month when you go with the same problem, he will give you another idea to solve that problem. போன மாசம் நீங்க ஒரு காரியத்தை கொண்டு போயிருந்திருப்பீங்க, அதை ஒரு விதமாக செஞ்சிருப்பார், ஒரு வழியில செஞ்சிருப்பார். அதே வழியில தான் இந்த மாசமும் செய்யணும்னு அவசியம் கிடையாது, வேற வழியை கற்றுக் கொடுப்பார். You may be dealing with many different types of people at workplace. உங்களுடைய வேலை இடத்துல अनेक விதமான நபர்களை நீங்க சந்திக்கலாம். You may be dealing with different types of people in your ministry. உங்களுடைய ஊழியத்துல கூட अनेक விதமான ஜனங்களை நீங்க சந்திக்கலாம். You may be dealing with many types of people in your relative circle. இல்ல உங்களுடைய உறவினர்கள் மத்தியில अनेक விதமான நபர்களை நீங்க சந்திக்கலாம். But the Holy Spirit is wise enough to counsel you how to be at peace, or how to manage everyone, how to help everyone, how to meet their needs. He will beautifully teach you everything. He is a wonderful counselor. பரிசுத்தாவியானவர் நல்ல ஒரு ஆலோசகராக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். யார்கிட்ட எப்படி நம்ம பேசணும், எப்படி அவங்களை அரவணைச்சு கொள்ளணும், எப்படி அந்த காரியத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அழகா நம்மளுக்கு சொல்லி கொடுப்பார். So today I said one of the sign for being filled with the Holy Spirit is speaking in tongues. இப்ப நான் உங்களுக்கு சொன்னது போல பரிசுத்தாவியானவர்னால நிரம்பி இருக்கிறதுக்கு ஒரு விதமான அடையாளம் அந்நிய பாஷையில பேசுகிறது. He knows about everything more than Google knows. கூகுளை விட அவருக்கு அதிகமா தெரிஞ்சிருக்கும். So today I did not bring that clip. You know, there is a
there is a experiment done in Pennsylvania Research Institute, Medical Research Institute, where people were speaking in tongues, where people were praying in a language, in an English language, and the brain was working. And when the person was speaking in tongues, they scanned the brain. There was no function in the brain because it was the spirit that was combining with the Holy Spirit and praying. So when you speak in tongues, you automatically switch. All of you say switch. எல்லாரும் சொல்லுங்க switch. Switch. You automatically switch from your human brain to the spirit realm and you start praying in spirit. இப்போ பென்சில்வேனியா மெடிக்கல் ரிசர்ச் சென்டரில் இப்படியாக ஒரு ரிசர்ச் செஞ்சுருந்தாங்க. இங்கிலீஷில் அவங்க ஒரு ஜெபிக்கிறப்போ ஸ்கேன் பண்ணாங்க. அப்போது பிரெயினில் நிறைய காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறத பார்த்தாங்க. அதே போல் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறப்போ ஸ்கேன் பண்ணாங்க. அப்போது பிரெயினில் எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே தெரியல, எந்த ஒரு கிரியையும் அதில் பார்க்க முடியல. அப்போது அதே போல் தான் நம்ம அந்நிய பாஷையில் பேசுகிறப்போ நம்ம ஆவில காரியங்கள் செய்கிறபடினால நம்ம அந்த ஹியூமன் காரியத்திலிருந்து நம்ம மாறிடுவோம். So and I was reading about many reviews of what happens when people speak in tongues. அதே போல தான் நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் அந்நிய பாஷையில பேசுகிறதுனால என்னென்ன காரியங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி. You know, there were 2 Korean children who write every word that speak in tongues, and they lived a very powerful, successful Christian life. இப்போ 2 கொரியன் பிள்ளைங்க இருக்காங்க. அந்நிய பாஷையில அவங்க என்னெல்லாம் பேசுறாங்களோ அது அப்படியே அந்த அந்நிய பாஷையை அப்படியே எழுத ஆரம்பிச்சாங்க. அவங்க நல்ல வல்லமை உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. How many of you can speak in tongues? எத்தனை பேர் அந்நிய பாஷையில நீங்க பேசுவீங்க? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்தாலும் அதை எழுதுங்க. So, you know, they started, no, take things serious. It's an angelic language. It's a language that belongs to God. It's a language that connects you with God. It's a language that only spirits can understand. You cannot understand. You know, those 2 children were so serious. They started writing. இப்போ இது வந்து வெறும் ஆண்டவருக்கு மாத்திரம் புரிகிற ஒரு பாஷை. அதனால அந்த பிள்ளைங்க எப்படி சீரியஸா எடுத்து அதை எழுதினாங்களோ நீங்களும் எழுத ஆரம்பிங்க. And things started changing rapidly in their life. அவருடைய வாழ்க்கையில காரியங்கள் அப்படியே மாற ஆரம்பித்தது. Revival started taking place in the campus that they were praying. Only 2 children. அவங்க இருந்த கேம்பஸ்ல எழுப்புதல் வர ஆரம்பிச்சிச்சு 2 பிள்ளைங்களால. So then I will start this prayer in my church. Let revival take place inside, then outside. இப்போ அதே போல தான் நான் நினைச்சேன். முதல்ல அப்போ நம்மளுடைய சபையில கூட இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. முதல்ல எனக்குள்ள, அதுக்கப்புறம் வெளியில. Everyone in this place is highly anointed. It is just one push. It is just one fire. It is just one ignition that we all want. We blame so many things. The building is not beautiful. That's why people are not coming. Building is very far. There is, you know, we will give all the excuses. But the oil is inside. Pastor gave one message one time. And after Pastor passed, I was hearing that message. And in that message, he was telling, உனக்குள்ள என்ன இருக்கு? You have the oil. You have the oil. And it was like me. I have the oil. You know, Holy Spirit is also described as oil. பரிசுத்த ஆவியானவர் எண்ணெயாகவும் நம்மளுடைய குள்ள செயல்படுகிறார். அப்போ நம்ம வெளியே எல்லாம் தேடுறோம், என்ன நடக்கும். எண்ணெய் எங்க இருக்கு? உனக்குள்ள இருக்குது. We look for oil all around, but the oil is inside. Hallelujah. Shall we all give a big clap offering to the Lord? Clap offering to the Lord. You know, these are revelations of the Holy Spirit. இதெல்லாம் ஆவியானவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிற காரியங்கள். We should think deep about speaking in tongues, about the Holy Spirit relationship. அந்நிய பாஷையில பேசுறது குறித்து நம்ம ஆழமா சிந்திக்கணும். அந்த உறவுக்குள்ளாக நம்ம வளரணும். Why do you have to worry when the wonderful counselor is right
at your service. இப்போ நம்ம ஏன் கவலைப்படணும், ஏன் குழம்பிக் கொள்ளணும்? அந்த வல்லமை உள்ள அந்த ஆலோசகர் நம்மளுக்கு பக்கத்திலேயே நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்க இருக்கிறப்போ. Then it says, verse 8, it says, when the Holy Spirit comes, He will convict the world of guilt, every sin. You know, we all will be smiling from outside. நம்ம 8வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அவர் உணர்த்துகிறார், பாவத்தை உணர்த்துகிறார். We all will be smiling from outside. நம்ம எல்லாரும் வெளியில சிரிச்ச மாதிரி இருக்கலாம், but there are things deep inside that the Holy Spirit will convict, will surface it, will heal, will bring it out, will throw it away. Things will start changing deep inside our life. ஆனா ஆழமான காரியங்கள், சில காரியங்கள் நம்மளுக்கு உள்ளாக இருக்கும், மாற்றப்பட வேண்டிய காரியங்கள் இருக்கும். அது எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் மேல கொண்டு வந்து அதை நம்மளுக்கு உணர்த்தி நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு அதை எடுத்து போடுவார். You know, we all have surface love. நம்ம எல்லாருக்கும் மேலாப்ல எல்லாரையும் நம்ம நேசிப்போம். Hi Jano, how are you? Are you okay? ஹாய் ஜனோ, எப்படி இருக்க, நல்லா இருக்கே அப்படின்னு விசாரிப்போம். Surface love, we all have surface love. அது மேலாப்புல யாரை பார்த்தாலும் நம்ம அப்படி செய்கிறது, அது மேலால நம்ம ஒருத்தவங்களை நேசிக்கிறது. But the Holy Spirit's speciality is he digs deep into our spirit. ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்னன்னா, அவர் நம்மளுக்கு உள்ள ஆழமா போய் பாப்பாரு என்ன காரியம்லாம் இருக்கு. He will remove the fear out. அதுல இருந்து பயத்தை எடுத்து போடுவார். He will remove the anxiety out. அதுல இருந்து இருக்கிற பதட்டத்தை எல்லாம் எடுத்து போடுவார். He will remove the hurts out. அந்த வலிகளை எடுத்து போடுவார். He will remove every pain out. எல்லா வலிகளையும் வெளியில எடுத்து போடுவார். He will remove every misunderstanding out. எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் எடுத்து போடுவார். He will remove every friction out. எல்லா குழப்பங்களையும் வெளியில எடுத்து போடுவார். Every doubt, you know, many times we doubt. Every doubt he will take it out. எல்லா சந்தேகங்களையும் வெளியில எடுத்து போடுவார். Everything that disturbs right inside, Holy Spirit works inside first, then outside. Hallelujah. என்னெல்லாம் நம்மள வந்து குழப்புகிறதோ அது எல்லாவற்றையும் வெளியில எடுத்து போடுவார். பரிசுத்த ஆவியானவர் முதல்ல உள்ள கிரியை செய்வார். 10 years memory, 20 years memory, certain traumas that are deep, the Holy Spirit starts to convict it. He pulls it out. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியங்கள் நம்ம நினைவுல வச்சிருக்கிறது இல்ல அதற்கு முன்பாக இருக்கிறது, அது எல்லாவற்றையும் ஆழமா போய் நம்ம இருந்து எடுத்து போடுவார். Then he works on righteousness and judgment. அப்போ நீதியையும் ஜட்ஜ்மென்ட்டையும் அவர் நம்மளுக்குள்ளாக கிரியை செய்கிறார். What does it mean? When the Holy Spirit starts working, you automatically start doing things what are right. அப்ப பரிசுத்த ஆவியானவர், அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறப்போ நம்ம சாதாரணமாவே எது சரியோ அதை செய்ய ஆரம்பிப்போம். Write down every point. When the Holy Spirit starts working in you, you automatically start doing what is right. இப்போ நீங்க அதை எழுதி கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்ச உடனே நீங்க தானாவே எது சரியோ அதை செய்ய ஆரம்பிப்பீங்க. How to lead a worship, how to do a worship, how to pray, how to meet when you meet a non-believer, how to manage a colleague who is difficult. He will lead you in the right way. இப்போ அவர் எல்லாத்திலையும் சரியான வழிகள்ல உங்களை நடத்திட்டு போவார். எப்படி ஒரு நான் பிலீவரை பார்த்தா நம்ம பேசணும், எப்படி நான் மற்றவர்களோட இருக்கணும் அப்படின்ட்டு அவர் நம்மளுக்கு சரியான வழிகளை சொல்லி கொடுப்பார். Now verse 13 it says, when the Spirit of truth comes, he will guide you in all truth. 13வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, சத்திய ஆவி வரும் பொழுது அவர் எல்லா உண்மைக்குள்ளையும் நம்மளை வழி நடத்துவார். Every fakeness he will remove it. எல்லா ஃபேக் இல்லனா எல்லா மாயமான காரியங்களை நம்ம விட்டு எடுத்து போவார். You know, sometimes we just do it because
people like it, or just because for the sake of everybody talking. When the Holy Spirit comes, everything goes. Everything you speak is what comes from your heart. Everything you do is what is in your heart. You know, everything becomes so true. That is what the Holy Spirit starts to work in our lives. இப்போ பரிசுத்தாவியான வரப்போ நம்ம மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அதற்காக நம்ம பேச மாட்டோம். நம்ம இருதயத்துல உண்மையாலுமே என்ன இருக்கோ அதை நம்ம வெளியில நம்ம பேசுவோம் அந்த காரியங்களை. So when you start speaking in tongues, my dear people of God, these are the things that's going to happen. He's going to dig deep. Things, every surface things, ella wash away item. You know, out of your belly shall flow the rivers of living water. You will start to well up. You will start to bubble up. You will start to well up. Your well will start filling. உன்னுடைய கிணறு, உன்னுடைய ஊற்று, உன்னுடைய வயிற்றிலிருந்து ஜீவ நதி, ஜீவ ஊற்று பெறப்படுகிறதுன்னு வேதம் சொல்லுகிறது. நீ அந்நிய பாஷையில ஜெபிக்க ஜெபிக்க உள்ளுக்குள்ள அப்படியே பபிள் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஊற்று கண்கள்லாம் திறக்க ஆரம்பிக்கும். அது அப்படியே எழும்ப ஆரம்பிக்கும். அது அப்படியே உன்னை சுத்திகரிக்க ஆரம்பிக்கும். You know, there are certain hidden sins nobody knows. The Holy Spirit only knows. It all starts to bubble up. You know, pushes it from deep down, takes it out. Everything that is confusion, whatever is in mind, pushes it out. Everything. The Holy Spirit starts to work in our lives. இப்போ சில காரியங்கள் யாருக்குமே தெரியாத சில பாவங்கள் நம்மளுக்கு உள்ள மறைந்து போயிருக்கும். பரிசுத்தாவியான வரப்ப என்ன பண்ணுவார்னா அதெல்லாவற்றையும் மேலாக கொண்டு அதுல நம்ம அதை விட்டு வெளியில வர்றதற்கு நம்மளுக்கு உதவி செய்வார். How many of you are ready to bubble up? Open all the springs that is inside your living waters, so that it is going to fill you inside out. Clean ஆகணும். First inside. Let it flow. Let it burn inside and flow outside. It's all going to start to take place. Well up, bubble up, open the springs. The living waters are going to flow. The Bible says, not ankle deep, not knee deep, not waist deep, but I want to swim in that flow. இப்போ வேதம் சொல்லுகிறது முழங்கால் கணுக்கால் அளவில் முழங்கால் அளவில் நீச்சல் அடிக்கிற அளவுக்கு பரிசுத்தாவியானவருடைய ஊற்று நம்ம வெளியில வரணும்னா முதல்ல நம்மளுக்குள்ளாக இருக்கிற காரியங்கள் எரிக்கப்படணும். And you know what? Praying in tongues. 1 Corinthians chapter 14. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம். Let me quickly put the word for you. 1 Corinthians chapter 14. 1 கொரிந்தியர் 14. All of you take a marker or your pen and mark it, okay? உங்களுடைய பென்களை எடுத்து அதை நீங்க குறிச்சு கொள்ளுங்க. Number 2. இரண்டாவது வசனம். 1 Corinthians 14:2. 2 கொரிந்தியர் 14வது அதிகாரம் இரண்டாவது வசனம். Read with me from 2 onwards. Read with me. 2ல இருந்து வாசிக்கலாம். எல்லாரும் பைபிள் எடுத்து வாசிங்கப்பா ப்ளீஸ். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். For anyone, எல்லாரும் வாசிங்க. For anyone who speaks in a tongue does not speak to men but to God. But to God. But to God. Indeed, no one understands him. Do anybody understand your tongues? No. The Google translator sometimes picks. Okay? Nobody understands him. He utters mysteries. I'm coming to that point, yeah? He utters mysteries with his spirit. But everyone who prophesies speak to men for their strengthening, encouragement and comfort. Now, all of you mark this. Verse 4. He who speaks in a tongue edifies himself. He who speaks in a tongue. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக்குகிறான். Hallelujah. Hallelujah. You know, when you start speaking in tongues, you edify yourself. You sanctify everything. He pulls it out, throws it out.
you start edifying yourself. இப்போ நம்ம பார்த்தது போல நம்ம அந்நிய பாஷையில பேசுகிறப்போ நம்மளுக்கு நம்மே பக்தி விருத்தி உண்டாக்குகிற காரியங்களை நம்ம செய்கிறோம். So when all the church people start to pray, it edifies the church. இப்போ சபையாராகிய நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறப்போ என்ன நடக்கும்? சபையே பக்தி விருத்தி உண்டாகும். Gift of tongues, praying in, write this, praying in tongues edifies me. அந்நிய பாஷையில ஜெபிக்கிறது எனக்கு பக்தி விருத்தியை கொண்டு வருகிறது. Next, right, praying in tongues transforms you into an intercessor. அந்நிய பாஷையில ஜெபிக்கிறது நம்ம ஒரு இன்டர்செசரா பரிந்து பேசுகிறவர்களாக நம்மளை மாற்றுகிறது. Hallelujah. Hallelujah. I talked about the open prayer book. நான் உங்களுக்கு அந்த ஓபன் பிரேயர் புக் பத்தி சொல்லியிருந்தேன். When you start praying in tongues, it transforms you from a normal prayer warrior to an intercessor. இப்போ அந்நிய பாஷையில நம்ம பேச ஆரம்பிக்கிறப்போ நம்ம சாதாரணமா ஜெபிக்கிறவர்களாக இருந்து பரிந்து பேசுகிறவர்களாக நம்மளை மாற்றுகிறது. Speaking in tongues make you into the image of Christ because God is spirit. அந்நிய பாஷை பேசுகிறப்போ ஆண்டவருடைய சாயலாகவே கிறிஸ்துவோடைய சாயலாக மாறுகிறோம். ஏன்னா தேவன் ஆவியாகவே இருக்கிறார். நீங்க ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போது இயேசு சுவாமியை போல நம்மளுடைய சுவாபங்கள் மாறுமா? ஏன்? தேவன் ஆவியாகவே இருக்கிறார். God is spirit. So when you speak in spirit or in tongues, you become the image of Christ. Do you understand that? Next, speaking in tongues is like charging your battery. அந்நிய பாஷையில பேசுறது உங்களை பேட்டரியை சார்ஜ் பண்றது போல. Do you charge your battery every Sunday? உங்களுடைய பேட்டரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க சார்ஜ் பண்றீங்களா? From 1 to 3? 1ல இருந்து 3 வரைக்கும். When do you charge your battery? How often do you charge your battery? எவ்வளவு நாளைக்கு ஒரு தரம் உங்களுடைய பேட்டரியை நீங்க சார்ஜ் பண்றீங்க? Every day. ஒவ்வொரு நாளும். Whenever you see the red mark, you charge your battery. எப்பலாம் அந்த ரெட் மார்க் பாக்குறீங்களோ அப்பலாம் உங்களுடைய பேட்டரியை நீங்க சார்ஜ் போடுறீங்க. Or do you charge only on Sundays? இல்லனா வெறும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் சார்ஜ் பண்றீங்களா? Speaking in tongues is like charging your spirit man. நம்ம அந்நிய பாஷை பேசுகிறது உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனை நீங்க சார்ஜ் பண்றது போல. Whenever you see 25, 23, 22, 20, then red line, start speaking in tongues. எப்பெல்லாம் நீங்க வந்து 20, 15 அப்படின்னு குறைஞ்சு கொண்டே போற ரெட் லைட் பார்த்த உடனே நீங்க உங்களை சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடணும். Some people we just let it die. சில பேர் நம்ம என்ன பண்ணுவோம், அது பேட்டரி இல்லாம டெட் ஆக விட்டுருவோம். But don't do that risk with your spirit. It should never go dry. It should never die. It has to be always charged in green level. அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த மாதிரி காரியங்களை நீங்க அனுமதிச்சிராதீங்க. என்னைக்கும் green lightல இருக்கிறது போல நல்லா சார்ஜ் பண்ணிக்கொள்ளுங்க. When a normal mobile phone needs charging every day, how much more your spirit man needs charging as it encounters so many challenges. It encounters so many attacks of the enemy. It has so many things. If a normal phone needs charging every day, for some people, those who are on the phone 24/7, charging 2 times, சிலர்னா constantly charge தான் இருக்கும், வயரை விட்டு எடுக்க மாட்டான். Some people don't, isn't it? Some people don't remove charger from the cord at all. If your phone needs that charging, isn't it? If that phone needs that charging, how much more our spirit needs charging. Amen. I use that example so that we will understand better. இப்போ ஒரு சாதாரணமான ஒரு ஃபோனுக்கே வந்து அனுதினமும் சார்ஜ் தேவைன்னா நம்ம ஆவிக்குரிய மனுஷர்கள் அநேக காரியங்களை நம்ம சந்திக்கிறோம், அநேக சேலஞ்சஸை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம எவ்வளோ சார்ஜ்டப்பா இருக்கணும்?
Going to gym is developing your physical man, the outer man. Drinking protein shake, drinking this, eating this, push-ups, all this is building our physical man, the outside man. இப்போ ஜிம்முக்கு போகிறது, புரோட்டீன் ஷேக்ஸ் குடிக்கிறது, இதெல்லாம் வந்து நம்மளுடைய வெளியாக இருக்கிற அந்த ஃபிசிக்கல் பாடியை, வெளியான மனுஷனை நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறது இருக்கு, இல்ல பலப்படுத்திக் கொள்கிறோம். But the Bible says, let's read Jude chapter 1 verse 20. ஜூட்ல எத்தனை சாப்டர் இருக்கு? ஜூட்ல எத்தனை சாப்டர் இருக்கு? 1:20. Build yourselves up in your most holy faith and pray in the Holy Spirit, which means pray in the Holy Spirit so that you can strengthen yourself or build yourself. ஆவியில நிரம்பி ஜெபிங்க அப்படினா அதுக்கு அர்த்தம் என்னன்னா உங்களை நீங்க கட்டுகிறதற்காக. So when did you last go to the gym for your spirit man? எப்போ கடைசியா ஜிம்முக்கு போனீங்க உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்காக? சிலர் வந்து வெளியே இருக்கிற மனுஷனுக்காக நம்ம ஒன்றும் பண்றது இல்ல, எங்க ஸ்பிரிட் மேனை பார்த்துக்கிறது. Some of us we don't even care for the outer man. Why should I care for the inner man? You know, it's like going to the gym every day to strengthen your spirit, to strengthen your inner man. If you don't speak in tongues, which means you did not go to the gym to strengthen, to build your spirit man. அந்நிய பாஷையில பேசுகிறது ஒரு ஜிம்முக்கு போறது போல நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனுக்காக நம்ம பலப்படுத்திக் கொள்கிறதற்காக நம்ம அந்நிய பாஷையில பேசி நம்மளை பலப்படுத்திக் கொள்ளணும். ஜிம்முக்கு போனா எப்படி மசில்ஸ் எல்லாம் பில்ட் ஆகுது, அப்படி அந்நிய பாஷையில பேசும்போது நம்மளுடைய ஆவியெல்லாம் ஸ்ட்ரெங்தன் ஆகும், டெவலப் ஆகும். You know, our faith will develop. எப்படி மசில் டெவலப் மாதிரி faith will develop, our joy will develop, our visions will develop. You know, when you speak in tongues, our fruits of the spirit will develop. You know, it's a gym for the inner man. Hallelujah. Hallelujah. Chariya? Okay. First Samuel, you don't have to go to do that. The Bible says David strengthened himself in the Lord. வேதம் சொல்லுகிறது தாவீது கர்த்தருக்குள்ளே அவனை பலப்படுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்லி. அப்பனா அவன் ஜிம் அடிச்சானா? Did he go for gym? No, he strengthened his spirit in the Lord. அவனுடைய ஆவியை ஆண்டவருக்குள்ள பலப்படுத்தி கொண்டார். The Bible says, the joy of the Lord is my strength. So, the protein shake for your joy, the protein shake for your inner man is what? Speaking in. சொல்லனோ, speaking in. Hallelujah. Hallelujah. The joy of the Lord is my strength. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதே என் பலன். அப்போ உள்ளான மனுஷன் பலப்படுத்து, அல்லனா உன்னை சந்தோஷத்துல நிரப்புறது எது? You know, the protein shake for your joy is what, Arul? Speaking in tongues. The more you speak in tongues, you will be all bubbling with the joy of the Lord. Hallelujah. Hallelujah. Amen. Amen. That's the remedy. You know, it can do so many things, right? It can do so many things. Beautiful. Are you going to do it? நீங்க செய்ய போறீங்களா? Amen. Somebody said like this. One man of God said like this. He was praying like this. Lord, take this stress away from me. It is too stressful. Take this stress away from me. Then the Lord spoke to him like this. If you seek me, I will renew your strength. He doesn't say, I will remove your stress. Stop asking me to remove your stress, because I will renew your strength. He will not remove the stress, but He will renew your strength. He will fill your spirit with so much strength that you can face the stress and you can solve the stress. Hallelujah. Amen. Amen. அந்நிய
பாஷையில நிரம்பி ஜெபிக்கும் போது கஷ்டங்கள் வராது, பிரஷரான சிச்சுவேஷன் வராதுன்னு கிடையாது, வரும். ஆனா உன்னுடைய ஆவி பலப்பட்டிருக்கிறனால அதை நம்ம மேற்கொள்ள முடியும். ஆமென். ஓகே, நெக்ஸ்ட். Speaking in tongues reveals 4 types of mysteries. அந்நிய பாஷையில பேசுகிறது 4 விதமான ரகசியங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். When you start speaking in tongues, it reveals 4 mysteries. அந்நிய பாஷையில பேசுறப்போ 4 ரகசியங்களை நம்மளுக்கு வெளியில ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். It talks about the mysteries of God. ஆண்டவருடைய ரகசியங்களை ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுவார். Who God is for you, how God can work for you, how almighty God is for you. He will reveal himself for you. When you speak in tongues, it reveals the mystery about God. நம்ம அந்நிய பாஷையில பேசுறப்போ ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுவார் அவர் யாராக இருக்கிறார், நம்மளுக்கு அவர் என்ன எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறார் அப்படின்னு அவரை குறித்ததான ரகசியங்களை நம்மளுக்கு சொல்லி கொடுப்பார். When you speak in tongues, he reveals the mystery about you. அந்நிய பாஷையில பேசுறப்போ நம்மளை குறித்த ரகசியங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார். Somebody said like this, God will talk to me about me. ஒருத்தர் இப்படியா சொல்லியிருந்தார், ஆண்டவர் என்னை குறித்து என்னிடத்துல பேசுவார் அப்படின்னு. He is not a God who will talk to someone else, but when you start speaking in tongues, he will start talking about you to you. அந்நிய பாஷையில நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா ஆண்டவர் மற்றவர்களை பற்றி நம்மளுக்கு பேசுறாரோ இல்லையோ நம்மளை குறித்ததான காரியத்தை நம்மளிடத்துல பேசுவார். How many of you want to hear about you? எத்தனை பேர் உங்களை குறித்து நீங்க கேட்கணும்னு விரும்புறீங்க? I want to hear about me, what God thinks about me, what God has for me, what is inside me that I cannot see. I want to know about me. So God will talk to me about me. God will talk about you to you. He will reveal the mysteries when you start speaking in tongues. இப்போ ஆண்டவர் எனக்காக என்ன காரியம் வச்சிருக்கிறார், எனக்குள்ள என்ன காரியம் இருக்கு அப்படின்ற காரியங்களை என்னிடத்துல என்னுடைய காரியங்களை ஆண்டவர் பேசுவார். He will start revealing mysteries about others. மற்றவர்களை குறித்ததான காரியங்களை பேச ஆரம்பிப்பார். Oh, that person is going through that problem. Pray for that problem. Sometimes he will not tell the problem. He will just say, pray for that person. இந்த நபர் இந்த காரியத்துக்குள்ள கடந்து போறாங்க, அதற்காக ஜெபிங்க. சிலவேளை ஆண்டவர் அந்த என்ன காரியம்னு சொல்ல மாட்டார், ஆனா அவர்களுக்காக ஜெபிக்க சொல்லுவாரு. Maybe he will show you a dream about somebody, which means he is revealing certain things about that person to you. சில வேளைகள்ல சில கனவுகளை ஆண்டவர் கொடுப்பாரு, அந்த நபரை குறித்ததான காரியங்களை உங்களுக்கு சொல்றதற்காக. So Holy Spirit reveals mysteries about God, about you, about others. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மளை குறித்ததான காரியம், அவரை குறித்ததான காரியம், மற்றவர்களை குறித்ததான காரியத்தை நம்மளுக்கு அறிவிக்கிறார். And then the Holy Spirit reveals mystery about his plans. அது மாத்திரம் இல்ல, அடுத்தது அவர் என்ன பண்ணுவார்னா அவருடைய திட்டங்களை குறித்ததான ரகசியங்களை நம்மளுக்கு சொல்லுவார். His plans for you. அவர் உங்களுக்காக அவர் வெச்சிருக்கிற திட்டங்களை குறித்து. His plans for your household. உங்களுடைய வீட்டுக்காக அவர் வெச்சிருக்கிற திட்டங்களை குறித்து. His plans for your children. உங்களுடைய பிள்ளைகளுக்காக அவர் வெச்சிருக்கிற திட்டங்களை குறித்து. His plans for your finances. உங்களுடைய பணத்துக்கு அவர் வெச்சிருக்கிற திட்டங்களை குறித்து. His plans for your ministry. உங்களுடைய ஊழியத்துக்கு அவர் வைத்திருக்கிற திட்டங்களை குறித்து. His plans for everything that you do. நீங்க செய்கிற எல்லா காரியத்திலயும் அவர் உங்களுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறார்ன்ற காரியத்தை he will reveal his plans for you when you speak in tongues. அப்போ அந்நிய பாஷையில் நீங்க பேசுறப்ப அவர் என்ன திட்டம் உங்களுக்காக வச்சிருக்கிறாரோ அதை குறித்து அவர் பேசுவார். And the last thing I want, this touched me. The last thing I wanted to tell is bridegroom is coming. Jesus is the bridegroom. He is coming. Rapture is very soon. இப்ப கடைசியா உங்களுக்கு இந்த காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு தெரியும் the bridegroom வருகிறார், நம்மளை கொண்டு மணவாளன் நம்மளுக்காக வருகிறார். சீக்கிரமா நம்ம ரகசிய வருகையில கடந்து போக போறோம். மணவாளன் நம்மளை speaking in tongues will reveal more about the bridegroom, the relationship between a bride and a bridegroom, the love between a bride and a bridegroom. He will reveal more about the bridegroom.
அப்போ அந்நிய பாஷையில பேசுகிறது நிமித்தம் அந்த மணவாளனை குறித்து இன்னும் அதிகமான ரகசியங்களை ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார். அவரோட ஒரு நெருங்கின உறவுல நம்ம வரதற்கு அந்நிய பாஷை பேசுகிறது உதவி செய்யும். We pray in tongues for breakthroughs. அந்நிய பாஷையில பேசுகிறோம், நம்மளுக்கு பிரேக் த்ரூ வரணும்னு அந்நிய பாஷையில பேசுகிறோம். But speaking in tongues will bring knowledge about the bridegroom rather than the breakthrough. இப்போ அந்நிய பாஷையில பேசுகிறது நிமித்தம் அந்த மணவாளனை குறித்ததான ஞானம் விளக்கம் நம்மளுக்கு அதிகமாக வரும். நம்ம பிரேக் த்ரூவை காட்டிலும் இல்லை நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் அதிசயங்களை காட்டிலும் அவரை குறித்ததான ஞானம் நம்மளுக்கு வரும். You know, when I was preparing, I always have this in my mind. My church should grow, my church should grow, my church should grow. And when I was preparing, the Holy Spirit beautifully spoke. Speaking in tongues, you are expecting for a breakthrough. That's why you are speaking in tongues, right? But when you speak in tongues, you will experience the bridegroom more than the breakthroughs. Hallelujah. 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 That is more important, whether we have our breakthrough or not. But we need to know about our bridegroom more. And who is our bridegroom? Jesus is our bridegroom. Hallelujah. Hallelujah. இப்போ நம்மளுக்கு நம்ம ஜெபிக்கிற அந்த பிரேக் த்ரூ வருதோ இல்லையோ, அது எல்லாவற்றிலையும் விட முக்கியமான ஒரு காரியம் அந்த இயேசு நம்மளுடைய மணவாளனை குறித்ததான விளக்கமும் நெருக்கமும் நம்மளுக்கு இருக்கணும். Many times we speak in tongues so that we can receive something from God. அநேக வேளைகள் அந்நிய பாஷையில நம்ம பேசுகிறோம், ஆண்டவரிடத்துல ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி. But when you speak in tongues, you will start learning more about God and His presence. ஆனா அந்நிய பாஷையில் நீங்க பேச ஆரம்பிச்சோன்னா ஆண்டவரை குறித்தும் அவருடைய பிரசன்னத்தை குறித்தும் அதிகமாக நீங்க கற்றுக்கொள்வீங்க. How many of you love God's presence? எத்தனை பேர் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்க? How many of you loves to enjoy God's presence? எத்தனை பேர் ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை நீங்க ருசிக்கிறீங்க? Do you want breakthrough or do you want presence of God? உங்களுக்கு பிரேக் த்ரூஸ் வேணுமா இல்ல ஆண்டவருடைய பிரசன்னம் வேணுமா? He will start increasing the presence in your life. அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய பிரசன்னத்தை கூட்டுவார். And when you're filled with His presence, when you speak, people's life starts to change. அவருடைய பிரசன்னத்தினால் நீங்க அதிகமாக நிரப்பப்பட நீங்க பேசும் பொழுது ஜனங்களுடைய வாழ்க்கை மாறும். Let's all close our eyes. எல்லாரும் கண்களை மூடலாம். We are going to start pray. We are going to start asking the Lord. Let's all start to pray now. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். Let's all start to pray. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். Lord, I want you to fill me, Father. ஆண்டவரே என்னை நீங்க நிரப்புங்க. Lord, I want you to fill me. ஆண்டவரே என்னை நீங்க நிரப்புங்க. The oil is in my hand. இதெல்லாம் என்னுடைய கைகள்ல இருக்கு. Out of my belly shall flow the rivers of living water. என்னுடைய வயிற்றிலிருந்து அந்த ஜீவ நீர் ஊற்று புறப்படணும். For everything the answer is you, Jesus. எல்லா காரியங்களுக்கும் பதில் நீங்க தான் இயேசுவாமி. And I know that answer. அந்த பதில் என்னன்னு எனக்கு தெரியும். Speaking in tongues is speaking to the Spirit of God. அந்நிய பாஷையில பேசுகிறது ஆண்டவருடைய ஆவியோடு நாங்க பேசுகிறது. Speaking in tongues is speaking in angelic language. அந்நிய பாஷையில பேசுகிறது தேவதூதருடைய பாஷைகளை பேசுகிறது. When I speak in tongues, the devil doesn't understand it. அந்நிய பாஷை பேசுகிறப்ப பிசாசால நான் என்ன பேசுறேன்னு புரிந்து கொள்ள முடியாது. Lord, as you said today, you're carrying a ball of fire. Pour that fire upon me tonight. இன்னைக்கு நீங்க சொன்னது போல ஒரு ஃபயர் போல வச்சிருக்கீங்க. அந்த ஃபயர் போல நீங்க எங்க மேல ஊற்றுங்க. Let it consume me. Let it consume from inside and outside. அது என்னை பற்றி பிடிக்கட்டும், உள்ள இருந்து வெளியில எரியட்டும். Let it be a பட்சிக்கிற அக்கினியாய் இறங்கட்டும் என் மேல. Let it be a consuming fire inside of me. Lord, anything that is not right inside of me. எனக்குள்ளாக என்னெல்லாம் சரியாக இல்லாம இருக்கோ, Maybe jealousy, maybe pride, maybe anger, maybe lies, maybe deception, whatever, hurts, fear, doubt, suspicion, everything, burn it out, Father. அது பொறாமையா இருக்கலாம், இல்ல கோபமா இருக்கலாம், இல்ல கசப்பாக இருக்கலாம். அது எல்லாவற்றையும் நீங்க பர்ன் பண்ணுங்க. Every addictions, let it burn in Jesus name. எல்லா விதமான அடிமைத்தனங்கள் இயேசுவின் நாமத்தினால
let every sexual sins burn inside. எல்லா விதமான sexual sins எரிக்கப்படட்டும். Lord, let every curses burn inside, Father. எல்லா விதமான சாபங்கள் எரிக்கப்படட்டும். Lord, let every curses of the sin that I did burn inside. என்னுடைய பாவத்தின் நிமித்தம் வந்த எல்லா சாபங்கள் எரியட்டும் எனக்குள்ளாக. Lord, every disobedience burn inside. எல்லா விதமான கீழ்ப்படியாத தன்மைகள் எரியட்டும். Lord, anything that is displeasing, unholy, let it burn inside. உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பரிசுத்தமற்ற Let காரியங்கள் every high places be smashed and burned and broken in Jesus' name. Every high places be burnt and smashed and broken in Jesus' name. எல்லா விதமான அந்நிய பலிபீடங்கள் எரிக்கப்படட்டும், உடைக்கப்படட்டும். Every altars in my life that is high, I break it in Jesus' name. எல்லா விதமான ஆண்டவருக்கு விரோதமாய் உயர்த்தப்பட்ட காரியங்கள் உடைக்கப்படட்டும், My எரிக்கப்படட்டும். pride, me, I, let every I, me, my opinion, my plans, my things, let it all break, burn and destroyed in Jesus' name. என்னுடைய திட்டம், என்னுடைய பெருமை, என்னுடைய காரியம் எல்லாம் நான் என்று இருக்கிற காரியங்கள் உடைக்கப்படட்டும். It's no longer I that liveth, it's Christ that liveth in me. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார் அப்படின்ற காரியம் Burn my flesh, Lord. என்னுடைய மாம்சம் எரிக்கப்படட்டும். Burn my flesh. Let the consuming fire burn my flesh, Lord. அந்த பட்சிக்கிற அக்கினி எல்லா மாம்சமான காரியங்களை பட்சிக்கட்டும். Let the lust of the eyes, lust of the flesh, let it burn in Jesus' name. கண்களை நிச்சை, மாம்சத்தை நிச்சை, எல்லாவற்றையும் அது எரிக்கட்டும். Let the pride of life be burnt in Jesus' name. எல்லா ஜீவனத்தின் பெருமைகள் எரிக்கப்படட்டும். Every evil eyes be burnt in Jesus' name. எல்லா கெட்ட கண்கள் எரிக்கப்படட்டும். Everything that is inside of me that does not belong to Jesus be burnt in Jesus' name. எனக்குள்ளாக எதெல்லாம் இயேசு இல்லாதபடிக்கு இருக்கிற காரியங்கள் அதெல்லாம் எரிக்கப்படட்டும். Let fire fall. அந்த அக்கினி, Let fire fall. அந்த அக்கினி விழட்டும். I am not serious with God and God's business. Let the fire fall upon my carelessness. ஆண்டவருடைய காரியத்துல நான் கவனமாக இல்லாம, சீரியஸா இல்லாம இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவருடைய அக்கினி விழட்டும். Let the consuming fire fall on every prayerlessness. எல்லா ஜெப இன்மை மேல அவருடைய அக்கினி இறங்கட்டும். Let the consuming fire fall on every lack in Bible reading. எல்லா வேதம் வாசிக்காத காரியங்கள் எல்லாம் அந்த அக்கினி பற்றி Let பிடிக்கட்டும். the fire fall on every bad habits, bad routines. எல்லா கெட்ட பழக்கத்திலிருந்தும் ரூட்டீன் இல்லாத காரியத்திலையும் அந்த அக்கினி இறங்கட்டும். Let the consuming fire fall upon my children. அந்த பட்சிக்கிற அக்கினி என்னுடைய பிள்ளைகள் மேல விழட்டும். Let the consuming fire fall upon my spouse. என்னுடைய கணவன் மனைவி மேல அந்த அக்கினி விழட்டும். Let the consuming fire fall upon every hard hearts. எல்லா கடினமான இருதயத்தின் மேலயும் அந்த அக்கினி விழட்டும். Let the consuming fire fall on every wicked eyes. எல்லா பொல்லாத கண்கள்லயும் அந்த அக்கினி விழட்டும். Change me inside out. என்னை உள்ளாக வெளியே, உள்ளிருந்து வெளியில மாற்றுங்க. Let my inner man be strengthened, Lord. என்னுடைய உள்ளான மனுஷன் பலப்படட்டும். Let the joy of the Lord be my strength and my portion. ஆண்டவருக்குள்ள இருக்கிற சந்தோஷமே என்னுடைய போஷனாக மாறட்டும். Fill me with you, Holy Spirit. உம்முடைய பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க. Fill me, fill me, என்னை fill me. நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, என்னை Fill நிரப்புங்க. me with new languages. புதிய பாஷைகளால என்னை நிரப்புங்க. Fill me with new syllables. புதிய காரியங்கள், புதிய வார்த்தைகள். வார்த்தைகள்னால நிரப்புங்க. Fill me with new sentences. புதிய சென்டென்ஸ்னால என்னை நிரப்புங்க. Not ankle deep, not knee deep, not waist deep, but let it overflow. குதிக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பளவல்ல, நான் மூழ்கிற மாதிரி அப்படியாக என்னை நிரப்புங்க. பரிசுத்த ஆவியே, என் அண்டை வா.
with the